ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லவ் இன் த கிளவுட்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எபிசோட் 4th ஸ்டோரி பார்ப்போம். நம்ம சேனல் இதுவரை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்க போனுக்கு வரும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தோம்னா ஹீரோ வந்து நிறைய பேரை அடிச்சு தூக்கி போடுற மாதிரி இருக்கு. அப்ப பார்த்தோம்னா டியான் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜீபோன்சாய் வந்து இது மாதிரி எனக்கு ஸ்பிரிச்சுவல் விங் இருக்கு, மைண்ட் இருக்கு, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்கலன்னா நான் உங்களுக்கு அந்த டோர்னமெண்ட்ல விளையாடுறேன், அப்புறம் எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா இவர் இம்மோட்டல் ஆக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் இது மாதிரி ஒன்று ரெண்டு கண்டிஷன் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. இங்க டியானை காட்டுறாங்க. டியானா அவங்க அப்பாவை வந்து இது மாதிரி தொடச்சு விட்டுட்டு ஒன்னும் இல்லப்பா எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வெளில போறாங்க. அப்ப அங்க இருந்து மருத்துவர் வராரு. இவர் தான் வந்து உங்க அப்பாவை பாத்துக்கிறாங்க. இவர் பார்த்தோம்னா நம்ம டியானோட எக்ஸ் லவருமே கூட. இவர் வந்தோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் பிளெஸிங்ஸ் வாங்குறா, அவங்கள்ட்ட இப்ப பிளஸ் பண்றாங்க. அப்ப எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே நான் எந்திரிக்க சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க டியான். உடனே இது மாதிரி அங்கே உட்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க முட்டி போட்டுட்டு. அப்ப சொல்றாங்க இது மாதிரி நீ என்னைக்கு எங்க அப்பாக்கு மருத்துவரானியோ அன்னையில இருந்து எங்க அப்பா வந்து இன்னமுமே ரொம்ப முடியாம தான் போயிட்டு இருக்காரு. நீனும் எங்க மாமாக்காரனும் சேர்ந்துட்டு என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்ட்டு தான் தெரியல. எப்படி பிளானு? ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கொள்றதா பிளானா? உங்க பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா உங்க பிளான் எல்லாம் இங்க பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவராலே எந்திரிச்சு உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை இளவரசி, இது மாதிரி நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, சரி சரி, நீ என்ன பண்றியோ பண்ணலையோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் ஜீபோன்சாவும் கொஞ்சம் நல்லா கல்யாணம் பண்ணிக்குவோம், அப்புறம் அவனே இந்த நாட்டை வந்து ஆளுவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இவர் சொல்றாரு, நீங்க என்ன கனவு கண்டுட்டே இருங்க. அவர் வந்து ஏற்கனவே ஒரு ஃபேரியை கூட்டு போயிட்டு அவரோட லேண்ட்ல வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேரியை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு, உங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படின்றாங்க. உடனே அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு வாட்டி ஜீபோன் சாய் வந்து உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, நான் வந்து நீங்க என்னை காப்பாத்துறீங்க அப்படின்றதுக்காக உங்களை நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, நான் வந்து உங்களுக்கு அதுக்குதான் டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுத்தேன்ல, அப்புறம் உங்களோட நாட்டுக்காக இது பண்றேன், என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை அவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த மருத்துவர் இன்னுமே அதிகமா கோவப்படுத்துறான். என்ன கோவம் வருதா, இன்னும் நல்லா கோவப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க பார்த்தா டியானோட பிஏ இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஹீரோயின் மிங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி லவ் பண்ற கூட்டு வந்து வச்சிருக்கிறது தெரிஞ்சோன்னு கூட்டிட்டு போயிட்டு கட்டி வச்சிடுறாங்க. அவங்களோட பேலஸ்ல வந்து கட்டி வச்சிடுறாங்க. அப்ப பார்த்தா என்ன பண்றாங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஜுவல்ஸ், முத்துக்கள், வைரங்கள் இதெல்லாம் கொடுத்து இது எல்லாமே வந்து உனக்கு தான், நீ மட்டும் ஜீபோன்சாய் விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோவே, இதை விட அதிகமா தரேன், உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு, அதையும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து எனக்கு தேவை வந்து இது மாதிரி கோல்டன் மில்லட் தான், அது உங்களால தர முடியாது, அதனாலதான் நானே அந்த பைத்தியக்காரனோட போயிருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இல்ல அதெல்லாம் நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா போக மாட்டியா அப்படின்னு இவளை கொல்லு அப்படின்ட்டு பிஏட்ட சொன்னோம்னா கொல்றதுக்காக வராங்க. அப்ப பார்த்தா இவங்க சொல்ல வராங்க, டக்குன்னு ஜீபோன்சாய் வந்திருக்கதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்ததை கண்டுபிடிச்சோன்னா ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல இந்த ஒரு சாதாரண தங்க வைரத்துக்காக என்னோட தங்கத்தை நான் விட்டுட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆக்ஷன் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுக்கவா வேணும்? இது மாதிரி சொன்னோன்னா என்ன அப்படி திடீர்னு பேசுறா, இவளை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொல்ல போறாங்க. உடனே இவங்க என்ன ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆமா அப்படின்ட்டு, நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும், ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. கரெக்டா ஜீபோன்சாய் உள்ள வந்து இவங்களை வந்து காப்பாத்திடுறாரு, காத்து மாதிரி. அப்படியே காப்பாத்தணும்னா இவங்க பாக்குறாங்க ரெண்டு பேரும். இவளை எதுக்கு நீங்க கூட்டு போய் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. இது மாதிரி இவ என்னோட லேடி, இவளை நீங்க எதுக்கு பயமுடுத்துறீங்க, நீ ஒன்னும் பயப்படாத, நான் கூட இருக்கேன், இது மாதிரி நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டு, நீங்க வந்து தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம், அது மாதிரி ராஜா சொன்னாலும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம ஃபர்ஸ்ட் போயிடுறாரு. மறுபடியும் அது மாதிரி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, இது மாதிரி ராஜாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சரி, நான் வந்து என்னோட லேடி மேல யாரு கை வைக்கிறாங்களோ அவங்கள வந்து நான் சும்மா விட மாட்டேன், நீங்க பண்ண கைண்ட்னஸ் வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அதுக்காக வந்து உங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே அந்த பிஏ என்ன இப்படி பேசிட்டு போறோம் அப்படின்னோன்னா, சரி விடு, மாமன்காரனோட சேராம இருக்கிறவரை நம்மளுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீன் அப்படியே இங்க முடிஞ்சிருது. மறுபடியும் மிங்கோட அண்ணன் இருக்கான்ல, இவன் வந்து மிங்க தேடி இங்க வரான். வந்து இவங்கள்ட்ட எல்லாம் கொஸ்டின் கேட்கறான் மிங்க பத்தி கேட்டோம்னா இங்க இருக்கவங்க ஒருத்தவங்க பார்த்தோம்னா சொல்ல போறாங்க. அப்ப சொல்ல போனோம்னா டக்குன்னு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க கேக்குற மாதிரி ஃபாரி எங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க, சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதே பார்த்தோம்னா ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்துட்டு அங்க இருந்தே இவங்க இப்படி சொன்னோன்னே கிளம்பி போயிடுறான். இங்க அவங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் சொல்றதுக்காண்டி இங்க வந்திருக்காங்க.
மிங்கோட ஃப்ரெண்டுக்கு இடுப்பு வலி இருக்கும், அது சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இவங்க அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சு காட்டுறாங்க. பாத்தியா எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. சரியாயிட்டு இப்படி வில்லு மாதிரி வளைஞ்சு காட்டினோன்னே ஏன் வந்து புடி நான் மாட்டிக்கிட்டேன் ஒடியா ஒடியா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எது மாட்டிக்கிட்டியா, ஐயோ இவ தொல்லை வேற தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்கி விடுறாங்க. அப்படிதான் இங்கதான் இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி வந்திருப்பான்ல இவங்க அண்ணன் இந்த மாதிரி சொல்றாங்க. பட் அவன் யாருன்னு தெரியல, ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காந்துருந்தான். அவன் கெட்டவன் மாதிரியே இருந்தான். அதான் உனக்கிட்ட சொல்றேன், அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவன் குடிக்கல, ஆனா அங்க இருக்க செஸ்னட் கேக்க மட்டும் சாப்பிட்டுருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க அது அவங்க அண்ணன் தான் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரன் தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சே கியூட் கப்பிள்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மிங் கேக்குறாங்க ஜீவோன் சாகிட்ட, நீங்க எதுக்கு இப்ப வெளியில வந்தீங்க, நான் இவங்களை வழி அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு, நான் எப்படி அவங்கள வந்து வழி அனுப்பாம இருப்பேன், அதனாலதான் நான் வந்து இங்க வழி அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பொண்ணுனா உடனே வந்துருவேன் அப்படின்றாங்க. இங்க ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் தான் வந்து சீஃப் ஆஃப் ஜட்ஜ்மெண்டல் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பேர் வந்து சீத்துலிங். இவரை வந்து இப்ப அங்க ஹெட்டா போட்டுடுறாங்க. இவர் வேற ஊர்ல இருந்திருப்பாரு. நம்ம மூஷிபாய் தான் கூப்பிட்டு இவரை பதவி கொடுத்திருப்பாரு. அப்ப பார்த்தோம்னா நான் இன்னுமே கவலைப்படாதீங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கையில பார்த்தோம்னா இப்ப இவர் சொல்றாரு, ஒருத்தவன் பேரை சொல்லி அவன் தொலைஞ்சு போயிட்டான், அவனை வந்து பாப்போம், நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கிளம்பிடுறாரு. கிளம்பி நினைச்சேன் இந்த டீ எல்லாம் இவ்வளவு கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா இவரோட காட் சொல்றாரு, இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த மாஸ்டருக்கும் நம்ம ஹீரோக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல, நாளைக்கு அந்த எப்படியாச்சும் கண்டுபிடிப்போம் அவன் வர வச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி கண்டிப்பா வர வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்றாங்க. இவர் வந்து வந்துட்டு இருக்காரு அந்த பேங்கெட் வந்து இது மாதிரி அட்டென்ட் பண்றதுக்காக. ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. ஹீரோயின் வந்து எதுக்கு என்னையும் கூட்டு வரீங்க, இது மாதிரி என்னை கூட்டு வரலைன்னா மூஷிபாய் உங்களை யாரையாச்சும் சேர்த்து விட்டுருவாரு, அதனாலதானே என்னை கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நீ சொல்றது கரெக்டா இருக்குதான் உன்னை கூட்டு வரேன் அப்படின்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோன்னா ஹீரோயின் கேக்குறாங்க அந்த இவங்களோட அந்த ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அதை அவங்க பாத்துருப்பாங்கல்ல, அதை கேக்குறாங்க அதை பத்தி. உடனே அதை பத்தி கேட்டோன்னா இவர் சொல்றாரு, அது மாதிரி அவன்கிட்ட நான் சண்டை போடையில அந்த ஆயுதம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு, ஆனா நான் அதை அவன்கிட்ட பார்த்தோன்னா கொடுத்துருவேன். அவன் சம்டைம்ல ஒரு டைம்ல பார்த்தோம்னா என்னை அவன் தோக்குற மாதிரியே ஆயிடுச்சு, பட் என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்கு யாரோ பாய்சன் வச்சுட்டாங்க, அதனால அவன் எனக்கு தோத்து போயிட்டான். அன்னைக்கு நான் அவனை கொண்டிருப்பேன், அவனோட ஆயுதம் தான் வந்து அவனை காப்பாத்துச்சு, அதை நான் எடுத்து வச்சிருப்பேன், அவனை நான் என்னைக்கு பாக்குறேனோ அன்னைக்கு கண்டிப்பா அதை நான் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. உடனே ஹீரோயின் பரவாயில்லையே இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கானே, உண்மையதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி இது மாதிரி இடம் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்ல யோசனையில இருக்காங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மருத்துவர் இருக்காருல, அவர் வந்து வாங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. இவர் தான் வெளியில எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து சாப்பிட மாட்டாரு. இந்த மாதிரி கொடுத்தோன்னே என்ன பண்றாரு, ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த நீ குடி, நீ தான் ரொம்ப தாகமா இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுத்துடுறாரு. அப்புறம் அந்த மருத்துவர் கேக்குறாரு, ஆமா நானும் நோட் பண்ணி பாத்திருக்கேன், நீங்க என்ன வெளியில இருக்க எதையுமே சாப்பிடவே மாட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அதெல்லாம் இல்லையே நான் சாப்பிடுவேனே அப்படின்ட்டு இவர் சமாளிக்கிறாரு. இல்ல நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் டக்குன்னு இங்க வந்து இல்ல அவர் நல்லா சாப்பிடுறாங்க பாரு, நல்லா பண்ணி மாதிரி பெருத்து போய் கிடக்கான், இவனை போய் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கரெக்டா மூஷிபாய் வந்துடுறாரு, அனௌன்ஸ் பண்றாங்க. மூஷிபாய் வந்தோடனே எல்லாரும் போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா இவங்க மாஸ்டரோட அந்த பிரிண்ட்டை காட்டி போட்டோவை காட்டி இது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஹால்ல கிளீன் பண்ணையில கிடைச்சிச்சு, இது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவர்கிட்டயுமே கேக்குறாங்க, இல்ல எனக்கு யாருன்னு தெரியாது, வேணும்னே கேக்குறாங்க. இவரை வேற ட்ரிகர் பண்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, இவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு வேணும்னே அப்படி பண்ணுவாங்க. பட் இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு எதுவுமே வந்து சொல்லாம. அப்ப பார்த்தோம்னா எனக்கு இவ்வளவு தவிர வேற யாரையுமே பிடிக்காது, இந்த ஃபேரியை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா ஒருத்தவன் வரான், ஒருத்தவன் வந்து ரொம்ப ஓவரா பேசுறான். பரவாயில்லையே இந்த ஃபேரி பாரு, அது ஒரு மேஜிக் மாதிரி, அந்த போட்டோவே அப்படியே லேஸ்லெஸ்ஸா நகரும், அது மாதிரிதான் வந்து இது மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்தை எல்லாத்தையுமே அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவன் வந்து விடாம பேசிட்டே இருக்கான் இவங்களை பத்தி. அப்ப ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்றாங்க, இங்க ஒயின் குடிச்சிருப்பாங்களா அந்த கிளாஸை கீழே போட்டு விடுறாங்க. அதுல வலிக்கவே விழுந்துடுறான். வலிக்கு விழுந்தோன்னா இவங்கதான் அதை போட்டாங்க அப்படின்றதே அவன் கண்டுபிடிச்சிடறான். தெரியும் நீ தானே, என்ன அவன் இருக்கான்ற தைரியத்துல நீ ஆடுறியா, இன்னைக்கு உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சண்டைக்கு எகிரிட்டு வரான். உடனே இவர் என்ன பண்றாரு, அவங்க கையாலே பலார்னு அறைய வச்சிடுறாரு. அறைய வச்சோன்னா மறுபடியும் சண்டை போடுறாங்க. இவர் ஒரே இதுல தள்ளி விட்டுறாரு. இது மாதிரி இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை நடந்தோன்னே எல்லாரும் தடுக்கிறாங்க, அந்த மருத்துவர்லாம் விடுங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், விட்டுருங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப மூஷி பாய் வந்து சொல்றாரு, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, அந்த போர்ட்ரேட்ல இருக்கிறத பத்தி சொன்னோன்னா நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப மிங் வராங்க. மிங் வந்து இல்ல ஏன் தப்புதான், நான் தான் அதை தெரியாம தள்ளி விட்டேன் அப்படின்றாங்க. போன்சாய் வந்து உடனே உன் தப்பெல்லாம் இல்ல, நீ எந்திரி, நீ தப்பு பண்ணல, நீ சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல, இந்த இடமே ஒரு பேட் வைப்ரேஷனான இடமா இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு நாங்க போயிட்டு வரோம்னு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி மறுபடியும் அவங்க சீக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில ஹீரோயின் சொல்றாங்க, நான் வேணும்னே தான் அந்த ஒயினை தள்ளி விட்டேன் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க வந்து ஒரு பூச்சி விட்டுருப்பாங்கல்ல, கோல்டன் மில்லட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த பூச்சி அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடும். உடனே வந்து 27 அதை சொல்லி உங்களை கூட்டு போறான். அங்க பார்த்தா ஒரே அந்த அப்படியே காடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்து எங்க வச்சிருப்பாங்க அப்படின்ட்டே தெரியல. அப்பதான் இவங்க போயிட்டு ஒண்ணு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 2 பேரும் மேஜிக் பர்ஸ் வச்சிருக்காங்க. 27 ஒர்க் ஆகல. அப்ப நம்ம ஹீரோயின் தான் கண்டுபிடிக்கிறாங்க, இவரோட ஸ்பிரிச்சுவல் வெல்லுன்னு ஒண்ணு இருக்கும், அதுலதான் வந்து இது இருக்கு. ஆனா அது வந்து அவர் அனுமதிச்சா மட்டும்தான் போக முடியும். இதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே 27 நீ அவரை டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அந்த ஐடியா கொடுத்துட்டு, ஆனா அவர் பிரின்சஸே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, என்னையெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கு. உடனே அப்புறம் சொல்றாங்க, இது மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அங்க அந்த போர்ட்ரேட் இருந்துச்சு, அந்த போர்ட்ரேட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் நம்ம மேல அப்படின்றாரு. 27 அதுக்குள்ள நம்ம எப்படி போறது, அதுக்குள்ள நிறைய பேரியர்ஸ் போட்டிருப்பாங்க, அதை நம்ம எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க அண்ணன் இருக்கான்ல, இவங்க அண்ணனால அதை உடைக்க முடியும் பவர்ஸ் வச்சு. ஏன்னா இவங்களோட பவரை யூஸ் பண்ணா இன்னொரு இலையும் விழுந்துரும், அப்புறம் இவங்க சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க. அதனால அவங்க அண்ணனை வச்சு நம்ம இதை எப்படியாச்சும் நவத்தணும். எங்க அண்ணன் கிட்ட தான் எங்கிட்டாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனை வந்து இழுத்து விடுவோம், அதுல கண்டிப்பா அந்த பையன் உள்ள வந்து வலையில மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சரின்ட்டு இவரு என்ன பண்றாரு, அவங்க அண்ணன் இருக்க இடத்துக்கு போறாங்க. அந்த இது இருக்குல்ல முள்ளு, அதுவுமே அசையுது, 27 நோக்கி அசையுது. இவருமே சரி நம்ம மிங்க தான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த 27 பின்னாடியே போறாங்க. பையன் தானே, இவங்களுக்கு எல்லாம் பையன் தான் தெரியும், பொண்ணு அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா வந்து ஜிபோன்சாய் வந்து நான் போயிட்டு அந்த போர்ட்ரேட் எடுக்க போறேன் அப்படின்னோடனே அவங்க அசிஸ்டன்ட் இல்ல நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. இல்ல இது என்னோட பொறுப்பு, என்னோட வேலை, இதை நான் தான் பண்ணுவேன் என் மாஸ்டர் காண்டி, வேற யாரும் பண்ண விட மாட்டேன், நான் தான் ரிஸ்க் எடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஹால் இருக்குல்ல, அந்த ஹாலுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க போன்சாய் வந்த டயத்துல. என்ன இவங்க எல்லாம் இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கதவுமே வந்து அந்த டோருமே ஓப்பன்ல தான் இருக்கு, என்ன இதுவுமே உள்ளவா ரொம்ப இதுவா போடாம ஓப்பன்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இவருமே அங்க இருந்து உள்ள போறாரு. உள்ள போயிட்டு இருக்கையில உள்ள ஒரு பேரியர் இருக்கு. அந்த பேரியருமே வந்து இவர் இது பண்றாரு, எடுத்து விடுறாரு. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது இவருக்கு, டக்குன்னு ஒரு கையை வந்து பிடிச்சி இழுக்குது. அது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். ஆமா நீ ஒரு சாதாரண ஃபேரி, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு போன்சாய் கேக்குறாரு. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் ஒரு பொண்ணு, அவங்க வெளியில இருக்கவங்க எல்லாம் பையன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் உள்ள வரதெல்லாம் அசால்ட்டா உள்ள வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இவர் அப்ப கொஞ்சம் நம்பனோட நீ என்ன பண்ண சொல்லு அவங்கள்ட்ட, எப்படி நீ உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா அவங்கள லேசா ஒரு மயக்கினேன், ஏன்னா நான் அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தா நான் வந்தேன், அப்புறம் ஒரு அழுகையை போட்டேன், அப்படிதான் வந்தேன் அப்படின்றாங்க. ஆனா இவங்க அப்படி வந்திருக்க மாட்டாங்க. 27 இங்க வந்திருப்பாருல அவங்க அண்ணனை தாக்கிட்டு, அப்ப 27 வந்து உள்ள போயிருப்பாரு, உள்ள போற மாதிரி போயிட்டு அங்கிட்டு போயிருப்பாரு. ஓ இங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனோட சக்தி எல்லாம் வச்சு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். இவன் தான் அதை ஓபன் பண்ணிடுப்பான், எப்படியோ கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிடுவான் அவனோட சக்தி எல்லாத்தையுமே கொடுத்து. ஓபன் பண்ணோன்னா அவங்க வந்துடுறாங்க. மிங் அப்பாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மிங் உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்படி தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு வேற எப்படி வந்து அப்படின்னா, அப்புறம் நேசா என்னோட ட்ரெஸ் அப்படி இழுத்து காட்டினேன், என்னை உள்ள விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த போர்ட்ரேட் இருக்க இடத்துக்கு போறாங்க. சோ அந்த போர்ட்ரேட் இடத்துக்கு போயிட்டு அங்க பார்த்தோம்னா நிறைய பேரியர் போட்டிருக்காங்க. அந்த போட்டோட பார்த்தோம்னா அந்த வெப் சீரிஸ் இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை லைக் பண்ணி